வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டியோட ஒன்லைனர்ஸ் தான். ஸோ இது எல்லாமே சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய பாலிட்டி டாபிக்ஸ். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 3rd டேர்மில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் தான். ஸோ அந்த லெசன் நேம் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறது. இந்த நுகர்வோர் பாதுகாப்புங்கிறது பாலிட்டியில் ஒரு டாபிக் வரும். ஸோ அதனால் இது ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சந்தைனா என்ன அப்படின்னா, ஒரு பொருளாக இருக்கட்டும் இல்லை சேவைகளாக இருக்கட்டும், சேவைகள்ங்கிறது பேங்க் ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி தகவல்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சந்தைன்னு சொல்கிறாங்க. பொருட்கள், சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புக்கு பேர் தான் சந்தை. பண பரிவர்த்தனையில் ஈடுபடுகின்ற இரு தரப்பினரும் விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர் என்று அழைக்கப்படுறாங்க. இப்போ 2 பேர் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பண பரிவர்த்தனை செய்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் யார் இருப்பா? விற்கிறவங்களா இருப்பாங்க, அந்த பொருளை விற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒருத்தவங்க கன்சியூமரா இருப்பாங்க, வாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொருளாதாரத்தில் சந்தை என்ற சொல் பண்டத்திற்கான கடைகளையும் பொருட்களின் தொகுப்பையும் குறிக்கிறது. ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு சந்தைனா என்னன்னா, ஏதோ ஒரு பொருளை நம்ம விற்கக்கூடிய கடைகளாக இருக்கும், இல்லைன்னா அந்த பொருட்களோட தொகுப்பாக இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ இந்த சந்தையில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒன்று காரணி சந்தை அப்படின்னு சொல்றாங்க. காரணி சந்தை அப்படின்னா என்னன்னா, நிலம், மூலதனம், உழைப்பு இந்த மாதிரியான உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தை. நிலம், மூலதனம், உழைப்பு. நீண்ட கால சந்தையில உற்பத்தியை கணக்கிடுவதன் மூலம் விநியோகத்தை எளிதாக மாற்றி அமைக்கலாம். அதாவது ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய சந்தையில எப்படி உற்பத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, இது நஷ்டத்துல போகுது இல்லை இது லாபத்துல போகுதுங்கிறத கண்டுபிடிச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது நீண்ட கால சந்தையில. அடுத்து உடனடி சந்தை அப்படின்னா என்னன்னா, பரிவர்த்தனைகள் நிகழும் இடத்திலேயே பணம் உடனடியாக செலுத்தப்படுகிறது. கடன்கிறது இங்க கிடையாது. ஓகேவா? ஸோ கடன் கிடையாது. பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கதான் உடனடி சந்தைன்னு சொல்றோம். அடுத்து கடன் எதிர்கால சந்தையில பரிவர்த்தனைகள் கடன் அடிப்படையிலாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல சந்தையில ஒரு பொருள் பரிவர்த்தனை ஆகுதுன்னா அது கடன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையானது பொருத்தமான அரசாங்க அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் நடைபெறுகிறது. ஸோ ஒரு முறைப்படுத்தப்பட்ட சந்தை இல்லை ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைங்கிறது அதை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை வச்சு அதை மேற்பார்வையிட்டு அதை நடத்துவாங்க. அதனாலதான் அது ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையாகவே இருக்குது. பங்கு சந்தை, அதுக்கு எக்ஸாம்பிள் பங்கு சந்தை. ஓகேவா? ஸோ இப்போ நடக்குது இல்லையா பங்குச்சந்தை, ஸோ அது ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையாக இருக்குது. அடுத்து முற்றுரிமை என்பது என்ன? முற்றுரிமை என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. அதில் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒரு விற்பனையாளர் முழு சந்தையிலும் கட்டுப்பாட்டை கொண்டு இருப்பாங்க. முற்றுரிமைங்கிறது அந்த சந்தை நடைபெறக்கூடிய எல்லா கண்ட்ரோலுமே ஒரு உற்பத்தியாளர்கிட்டயோ அல்லது ஒரு விற்பனையாளர்கிட்டயோ இருக்கும். அதுதான் முற்றுரிமைன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஏகபோக போட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் உபயோகிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் எட்வர்ட் எட்வர்ட் 1933 ஹார்வர்ட் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியோட சாம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஸோ ஏகபோக போட்டியின் கோட்பாடுன்னு சொல்லி ஒரு புக் வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்கில் தான் இந்த வார்த்தை ஏகபோக போட்டிங்கிற வார்த்தை இருக்கு. அடுத்து ஏகபோக போட்டி என்ற சொல் ஏகபோக அல்லது சரியான போட்டி என்பதன் கலவையை குறிக்கிறது. அடுத்து ஒலிகோபோலிங்கிறது கிரேக்க வார்த்தை. ஒலிகோய் அப்படின்னா சிலன்னு அர்த்தமா, பாலி அப்படின்னா என்னன்னா கட்டுப்பாடு. அப்ப ஒலிகோபோலி என்பது சந்தை வடிவத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலிகோபோலிங்கிறது சந்தை வடிவத்தை குறிக்கக்கூடியது. இங்க நுகர்வோர்னா யாரு? கன்சியூமர்ஸ்னா என்ன? பொருளை வாங்கக்கூடியவங்க இல்லை ஒரு சேவையை பெறக்கூடியவங்க, அவங்களதான் நம்ம நுகர்வோர்னு சொல்றோம். நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள். ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அமைப்புகள் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளா இருக்குன்னா, ட்ராய்ன்னு சொல்லக்கூடியது இந்தியாவோட தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம். அது
இன்னொன்று வந்து IRDAI ஆயுர் காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு ஆணையம். ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளாக இருக்கிறது. ஸோ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது 1986 அக்டோபரில் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு 1986 டிசம்பர் 24 இந்தியாவில் நடைமுறைக்கு வருது. ஸோ அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1986. இந்த இயர் ரொம்ப முக்கியம், இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை தான் என்ன சொல்லியிருக்காங்க, நுகர்வோருக்கான மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மத்திய அரசால் நிறுவப்பட்டது. ஸோ இதில் ஏதாவது நுகர்வோர் கன்சியூமருக்கு பிரச்சனை இருக்கும்போது, பிரச்சனை வரும்போது அதுக்கான ஒரு ஆணையம் வேணும், அந்த குறைகளை தீர்க்கிறதுக்கான ஒரு ஆணையம் வேணுங்கிறத மத்திய அரசு இந்த ஆணையத்தை வந்து நிறுவியிருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா மத்திய நுகர்வோர் நீதிமன்றத்தை வந்து அமைச்சிருக்காங்க. 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயலுகிறது. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபாய்க்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை வந்து இந்த மத்திய நுகர்வோர் நீதிமன்றத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க பார்த்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான். அடுத்து மாநில அளவில் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையமும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கும் கம்மியாக மதிப்பு இருக்கக்கூடிய அந்த நுகர்வோர் குறைகளை தீர்ப்பாங்க. ஸோ அதிகம் 1 கோடி ரூபாய்க்கு அதிகமாக இருக்கிறத வந்து மத்திய நுகர்வோர் நீதிமன்றத்தில் போய் அந்த தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து விசாரிப்பாங்க. அதே இது மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம்ங்கிறது 1 கோடி ரூபாய்க்கு கம்மியாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது. அதே இது மாவட்ட அளவுலையும் குறைதீர் ஆணையம் இருக்கு. இவங்க வந்து 20 லட்சம் மதிப்புமிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும். அந்த அளவு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது அங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுனா அது தீர்க்கிறதுக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்காங்க. அடுத்து இந்திய பாராளுமன்றம் இருக்காங்களே, அவங்க ஆகஸ்ட் 2019 ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நுகர்வோர் பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க. நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்ல நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா வந்து 2019 ஆகஸ்ட்ல வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு 1 கோடி ரூபாய், ஓகேவா, ஸோ 1 கோடி ரூபாய் அபராதம் வந்து விதிக்கலாம். இல்லை அப்படின்னா அதோடு சேர்த்து 2 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கலாம். இப்போ வந்து விளம்பரம் செய்கிறாங்களே, ஆட் கொடுக்கும்போது இப்போ ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா அதோட உண்மைத்தன்மையை வச்சு தான் விற்கணும். அது இல்லாமல் அந்த பொருளுக்கு மாறாக போய் சொல்லி அந்த பொருளை விளம்பரப்படுத்தும் போது அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து எந்த வருஷம் அமைக்கப்படுது, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து NCDRC அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 1988 1988 வந்து இந்த ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. இதோட தலைமையா வந்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைமையில செயல்படுத்தியிருக்காங்க. வரைக்கும் வந்து புக்கில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் கொஷின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க சந்தைகளின் வகைப்பாடு. ஸோ சந்தைகள் வந்து என்னென்ன மாதிரியான வெரைட்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பொருட்கள் சந்தை, பொருள் விற்க வாங்குறது. அடுத்து மூலதன சந்தை, நம்ம பார்த்தோம் இல்லையா, பங்குச்சந்தை அது. அடுத்து வாங்குவோர் சந்தை. அடுத்து விற்பனையாளர் சந்தை, சரியான சந்தை, நிறைவற்ற சந்தை, சில்லறை சந்தை, மொத்த விற்பனை சந்தை, அப்புறம் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை, கட்டுப்பாடற்ற சந்தை, குறுகிய கால சந்தை, நீண்ட கால சந்தை, உள்ளூர் சந்தைகள், பிராந்திய சந்தைகள், தேசிய சந்தைகள், சர்வதேச சந்தைகள்னு சொல்லி இவ்வளோ வகைகள் வந்து சந்தைகள்ல இருக்கு. அடுத்து இந்த சந்தைகள் அப்படிங்கிறது எப்படி வந்து நடக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்டிஸ் இப்போ நுகர்வோர் இருக்கோம், நுகர்வோர்னா நம்ம வாங்கக்கூடியவங்க. அப்போ நுகர்வோர் இப்போ நிறுவனங்கள் என்ன பண்ணும், சரக்குகளை தயாரிப்பு சந்தைகளுக்கு கொடுக்கும். அந்த சரக்குகளை நம்ம என்ன பண்ணுவோம், நுகர்வோராக வாங்குவோம். திருப்பி நுகர்வோர்ல இருந்து உற்பத்தி செய்யப்பட்டு காரணி சந்தைக்கு போய் திருப்பி என்ன ஆகுது, நிறுவனங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு லூப்புக்குள்ள உங்களுக்கு வருது. நிறுவனங்கள், தயாரிப்பு சந்தை, நுகர்வோர், காரணி சந்தை, இது எல்லாமே ஒரு லூப்பா வந்து செயல்படுது. அடுத்து சந்தைகளோட கட்டமைப்பை வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து முற்றிலும் போட்டி நிறைந்த சந்தை, அடுத்து நிறைவான போட்டிக்குரிய சந்தை, முறையற்ற போட்டி சந்தைன்னு சொல்லி 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா.
அடுத்து இந்த நிறைவுற்ற போட்டி சந்தை இருக்கு இல்லையா, இந்த நிறைவுற்ற போட்டி சந்தையை 3ஆ பிரிக்கிறோம். ஒன்று குத்தகை அப்படிங்கிறதாவும், இன்னொன்று முற்றுரிமை போட்டி, இன்னொன்று குழு உரிமை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ இதோட வகைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சந்தை அமைப்புக்குள்ள என்னென்ன வருது, சில கட்டுப்பாடுகள் இருக்கணும், ஏகபோகம் இருக்கணும், ஏகபோக போட்டி இருக்கணும், சரியான போட்டி இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்ந்ததான் சந்தை அமைப்பு. அடுத்து பாக்ஸ் கொஷின். பாக்ஸ் கொஷின்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது. இந்த மாதிரி நிறைய ஜவுளி கடை அந்த மாதிரியான பொருட்கள் விற்கக்கூடிய கடையில வந்து போட்டிருப்பாங்க, ஒரு தடவை சேல்ஸ் பண்ணோம்னா திருப்பி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு. பொருட்களை மாற்ற இயலாது, இதுவும் போட்டிருப்பாங்க. இல்லைன்னா எந்த சூழ்நிலையும் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது. இந்த மாதிரிலாம் போடுறதுங்கிறது முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு ஏற்றதல்ல. இந்த மாதிரி போடுறது வந்து முறையற்ற வணிக நடவடிக்கையா இருக்கும். அதே சமயம் இதை வந்து இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம போய் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள். நுகர்வோருக்கான உரிமைகள்ல மொத்தம் 8 அடிப்படை உரிமை இருக்கு. இப்போ நம்ம ஒரு கன்சியூமரா ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுச்சூழலை பெறுவதற்கான உரிமை. இந்த 8 உரிமையும் ஒரு நுகர்வோருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து முக்கிய சட்டங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னா 1986. அதே 1986 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தர நிர்ணய பணியகம் அமைக்கப்பட்டிருக்கு. 88ல நம்ம என்ன பார்த்தோம், தேசிய குறைதீர் நுகர்வோர் ஆணையம்ங்கிறது அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் 88. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சட்ட அளவீட்டு சட்டம். சட்ட அளவீட்டு சட்டம் வந்து 2009ல கொண்டு வந்திருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955லயே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் வந்து 1980. ஸோ இந்த இயர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கலாம். ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா 7th third termல இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு லெசன் தான் நினைக்கிறேன், அதோட வந்து 7th standard ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.